வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது கத்திரி வத்தல் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். கத்திரி வத்தல் வந்து சம்மரில் நீங்கள் போட்டு வச்சுக்கினீங்கன்னா எப்போ வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வருஷத்துக்கு கெட்டு போகாது. கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி காம்பு கனமாக உள்ளது வாங்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு பிஞ்சாக இருக்கும் காய். இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா இது வந்து காம்பு கனமாக இல்லை பாருங்கள், கொஞ்சம் விதையாக இருக்கும். விதைக்காய் வந்து குழம்புக்கு நல்லா இருக்காது. இந்த காய் தான் நல்லாயிருக்கும். பஞ்சு பஞ்சாக இருக்கணும் காய். பஞ்சு பஞ்சாக இருக்கணும்னா காம்பு கனமாக இருந்துச்சுன்னா பஞ்சு பஞ்சாக இருக்குன்னு அர்த்தம். இது நீங்கள் காய் நறுக்கையில் இந்த மாதிரி காம்பை நறுக்குங்க. இந்த நுனியை மட்டும் கட் பண்ணுங்கள், ஃபுல்லாக கட் பண்ணாதீங்க. கத்திரி வத்தல் வந்து நம்ம புளி தண்ணியில் வேக வச்சு காய வைக்க போகிறோம். நீங்கள் காம்பை எடுத்துகிட்டு நறுக்குனீங்கன்னா குழஞ்சி போயிடும். இந்த மாதிரி இருக்கணும். இது பாருங்கள், விதையே இல்லை, எவ்வளோ பஞ்சு பஞ்சாக இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் காய் வாங்கும்போது இந்த மாதிரி காம்பு கனமாக இருக்கணும். இதை வந்து இப்போ வந்து நம்ம புளி தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். ரொம்ப புளிக்கணுங்கிறது இல்லை, நம்ம கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக தான் புளி தண்ணி போடுறோம். மஞ்சத்தூள், வண்டு வராது. ரெண்டு கிலோ கத்திரிக்காய் நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு 1/2 கிலோ அல்லது 3/4 கிலோ தான் வந்து உங்களுக்கு காய் வரும், வத்தல் வரும். இது வந்து நல்லா கொலைய விட்டுறாதீங்க, அரை வேக்காட்டில் நம்ம எடுத்துடணும். இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்க்கணும். உப்பு பத்தலைன்னா வண்டு வந்துருங்க. உப்பு வந்து நம்ம போடுற, நீங்கள் கூடி போயிடும் குழம்பு வைக்கையில் உப்பு கைக்கும்னு நினைக்காதீங்க. நம்ம வந்து உப்பு போட்டு நம்ம காய வச்சுருவோம். காய வச்ச பிறகு அந்த வத்தலை வந்து கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு தான் நம்ம வந்து குழம்பு வைப்போம். அப்போ வந்து உங்களுக்கு காம்பன்சேட் ஆகிடும். குழம்பு வைக்கையில் உப்பு சரியாக வந்துடும். வேகட்டும், அரை வேக்காடாக எடுப்போம். இப்போ பாருங்கள், பாதி வெந்துருச்சு. ஃபுல்லாக வேக விடக்கூடாது. இந்த போர்ஷன் பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு. இந்த பாருங்கள், அமுக்குனா அமுங்குது. இந்த பக்கம் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. இந்த மாதிரி அரை வேக்காட்டில் எடுத்துக்கோங்க. நீங்கள் ரொம்ப முத்தின காயாக போட்டிங்கன்னா காய் குழம்பு வைக்கும்போது நல்லா இருக்காது, விதை விதையாக இருக்கும். ரொம்ப சின்ன காய் வாங்கினீங்கன்னா, எண்ணெய் கத்திரிக்காய் காய் மாதிரி வாங்கினீங்கன்னா காய் வத்தும்போது ரொம்ப சுருங்கி இத்தினியோண்டா போயிடும் காய். அதனால் மீடியம் சைஸாக இந்த மாதிரி விதை இல்லாத காயாக வாங்கிக்கோங்க. வாங்கி காய் வடிகட்டிட்டு இந்த மாதிரி பண்ணி இந்த தட்டில் ஆற வச்சுருங்க. ஆறின பிறகு வெயிலில் காய வைக்கணும். இப்போ வந்து சிலருக்கு வந்து எவ்வளவு காய்க்கு எவ்வளவு உப்பு போடுறதுன்னு சந்தேகம் வரும். நீங்கள் வைக்கிற தண்ணியோட அளவை பொறுத்து நீங்கள் வந்து தண்ணியை உப்பு போட்ட பிறகு தண்ணியை டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான உப்பு இருக்கணும். உப்பு கூடவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. நீங்கள் சாம்பார் வச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உப்பு டேஸ்ட் எப்படி இருக்கும், அது மாதிரி உப்பு கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். கத்திரிக்காய் ஆறின பிறகு இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து காய வைங்க. இப்படி காய வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா காஞ்சிரும். 3 நாளைக்கு நீங்கள் காய வைக்கணும். சரியாக காய வைக்காட்டி ஆம்பி போயிடும். நல்லா வெயிலில் காய வச்சு நைட்டு வந்து பாத்திரத்தில் கொட்டி வச்சிடாதீங்க. இப்படி வீட்டுக்குள்ளேயும் பரப்பி வச்சுருங்க பேப்பரில். இப்படி 3 நாளைக்கு நீங்கள் வெயிலில் எடுத்து வச்சிங்கன்னா நல்லா காஞ்சிரும். இது வந்து சம்மரில் தான் நீங்கள் போகணும். வின்டரில் போட்டிங்கன்னா ஆம்பி போயிடும். சரியாக காய வைக்காட்டி ஆம்பி போயிடும். ஓரளவுக்கு காஞ்சிருக்குங்க. இன்னும் 2 நாளைக்கு நீங்கள் வெயிலில் நல்லா காய வைக்கணும். கத்திரி வத்தல் ரெடி ஆகிடுச்சுங்க. 3 நாள் நான் வெயிலில் காய வச்சுருக்கேன். நல்லா இந்த மாதிரி சலசலன்னு சத்தம் கேட்கணும். அப்போதே நல்லா காஞ்சிருக்குன்னு அர்த்தம். இதை நீங்கள் 1 வருஷத்துக்கு கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், கெட்டு போகாது. கத்திரி வத்தல் குழம்பு வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிராமங்களில் வெள்ளை அவரைன்னு சொல்லி அவரை கிடைக்கும். இதே மாதிரியே அவரை வத்தல்னு போடலாம். அவரை வத்தல், சீனி அவரை, கொத்தவரங்காம்பாங்க. அதுவும் இதே மாதிரி நீங்கள் போடலாம். இது நீங்கள் வந்து 1 வருஷத்துக்கு வச்சுக்கினாலும் வண்டு வராது, கெட்டு போகாது. ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.